ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட அந்த பிஓ ப்ரிலிம்ஸ் கரெக்ஷன்யா. 3 பேப்பர்ல இருக்க ட்ரிபிள் ஃபைவ் இருக்கு பாத்தீங்களா? அத குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பரோட அப்ளிகேஷன் 3 மார்க் வந்துச்சுல. மார்க்கோட அப்ளிகேஷன குடுத்துடுறேன். மிச்ச 2 மார்க்கோட அப்ளிகேஷன் அருண் அண்ணன் குடுத்துருவாரு. நாளைக்கு ஒரு லைவ் இருக்கும். சாரி, சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறப்ப இன்னைக்கு லைவ். நெக்ஸ்ட் சாயந்தரம் ஒரு லைவ் இருக்கும். அருண் அண்ணன் லைவ் மறக்காம அட்டென்ட் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் அப்ரோச்சோட சொல்லிடுவாரு. நாளைக்கு இன்னொரு பேப்பரோட அப்ரோச் கொடுத்துருவாரு. ஓகேவா? சரிங்கய்யா. வாங்க நம்ம ட்ரிபிள் ஃபைவ் கடகடன் போட்டு ஒரு பேப்பர்ல இருக்க 10 அப்ளிகேஷனை மட்டும் முடிச்சு விட்டுறலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளை. இந்த 8 15 சார் 120 மல்டிப்ளை பண்ணா 120 ஆட் பண்ணா 22னா 12 10 சார். ஓகே, ரெண்டுமே மைனஸ், அப்ப ரெண்டுமே பிளஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்க 6 15 சார் 90 மல்டிப்ளை பண்ணா 90னா 10 9 சார். ஓகே, இங்க மேல இங்க 4 ரேஷியோ எடுத்தோம்னா 4:3. அப்ப கிராஸ் மல்டிப்ளை. இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 24 24 வந்துரும்ல. 3ஆல இங்க 4ஆல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். சரியா? 3ஆல பண்ணா 36 30, 4ஆல பண்ணாலும் 36 40 ஈக்குவல் கிரேட்ரு 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 ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அன்புட்டு தான். நெக்ஸ்ட் போலாங்கய்யா. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதுங்க? முதல் ஈக்குவேஷனை நார்மல் ஆக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 7x plus 12 equal to 0. அப்ப இதுக்கு 4,3 அப்படியே இங்க வருவோம். y square minus 5y plus 6 equal to 0. இப்ப 2 3 சார். ஓகே, ஈக்குவல் கிரேட்டர் x greater than or equal to y. நெக்ஸ்ட் வாங்கய்யா. நெக்ஸ்ட் 5 12 சார் 60. 60 மல்டிப்ளை பண்றப்ப 15 4 சார் 15 4 சார். ஓகே, அப்படியே இங்க என்ன வரும்? 724 சார். பார்த்தோன்னே ஐயோ 724 சார் ஒரு பெரிய நம்பர் வரும். இந்த 29ல எங்கிட்ட இருந்து பண்றதுன்னு லைட்டா பீதி இருக்கும். 24 7 தனியா வச்சுக்கோங்க, பிரைம் நம்பர். 24 எப்படி பிரிக்கலாம்? 3 into 3 2 பிரிச்சுக்கலாமா? இதை எப்படி பிரிச்சோம்னா 29 வந்து மல்டிபிளா வரும்னு பார்க்கணும். இங்க பாருங்களேன், 7 3 சார் 21. இதை 3 சேர்த்தோம்னா 8. 21 plus 8 29. இப்படியும் போடுவேன், இப்படியும் போடலாம். ஓகேவா? 21,8. ஓகேவா? சரி, மேல 7ஆல கீழே 5ஆல பண்ணோம்னா போதும். 7ஆல பண்ணா 105, 7ஆல பண்ணோம்னா 28, 5ல பண்ணோம்னா 105 40 ஈக்குவல் கிரேட்ரு கேனாட் பிங்க. ஒரே ஒரு இடத்துல சிம்பிள் மாறிடுச்சு, கேனாட் பி. ஓகே, அப்படியே அடுத்து சிம்பிளிபிகேஷன். 31 into 12 பிளஸ் 1/9 of 9 which is 1. okay, plus 2/11 of 132 which is எவ்வளோ? 12 2s are 22. ஓகே, இது சேர்த்தா 23. இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 310 பிளஸ் ஒரு 62 38 372 392 395. ஐயோ செஞ்சிருச்சிடும். 10 டைம்ஸ்க்கு 310. அதான் இதை பார்ப்போம். 2 12s are 24ங்க, 25ங்க, 397ங்க. கரெக்டா வந்துருச்சாங்க? போட்டு தாங்க. இங்கதான் நம்ம மல்டிப்ளை தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சல. 66 into 9 minus 16 into 30 plus 17 into 3. இது 51, இது 480. 66 into 9 66 10s are 660. ஒரு 60 போச்சுன்னா 600. ஒரு 6 போச்சுன்னா 594. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 114 பிளஸ் 51 164 167 165. சாரி, 164 165. ஓகே ஓகே. டிஐ நான் தனியா கொடுத்துடுறேன். அப்ளிகேஷன் அருணனே கொடுத்துருவாரு. டிஐ நான் தனியா கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இங்க வாங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. 65 5 45 6 56 46 46 6 26 13 13 26 இங்க 65. அப்ப இங்கதான் ஏதோ தப்பா இருக்கு. 39 52 வரணுமா?
39 ஆட் பண்ணா என்னங்க? 39 ஆட் பண்ணா 483. இப்ப இதுக்கு பதிலா 483 வரும். 52 கரெக்ட்டா இருக்கு. இம்புட்டு தான் அடுத்த கொஸ்டின். 20, 14, மீண்டும் 14, 12 12, 10, 10, 12, 14, 16, 18 இருந்தா கரெக்ட்டா இருக்கும்ல. 16 போட்டோம்னா 128, 128, 16, 18, 130க்கு பதிலா 128 வரும். இம்புட்டு தான். நெக்ஸ்ட் எவ்வளோங்கய்யா? 15. நெக்ஸ்ட் பிளஸ் மைனஸ் 15 பிளஸ் 14 மைனஸ் 18 பிளஸ் 12 மைனஸ் 6. என்ன இது? 12, 24, 30 வருமான்னு பாருங்க. 6, 12, 18, 24, 24 இருக்குன்னா எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? 260, 260, 265, 265, 265னா இங்க பிளஸ் 30 கரெக்டா இருக்கு. பிளஸ் 24 மைனஸ் 30 கரெக்டா இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா 270க்கு பதிலா 265 வரும். ஓகே, இன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா வருது, ஏன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கய்யா. இது எவ்வளோங்கய்யா டிஃபரன்ஸ்? 25, 30, 40, 35, 45. இங்கதான் 35, 45, 40 மாறி இருக்கணும். 185 ஆயிருக்கணும். 35, 40 மாறிடும்ல. தான். நெக்ஸ்ட் என்னங்க இது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் டிஃபரன்ஸ் தான். 25ல இருந்து ஒரு 67, 66, சாரி 66. இது 6, 56, 46, 46. 36 ஆயிருக்கணும். 36 இல்ல, 37 இருக்கு. 36 இருந்தா 26 இருக்கும். கரெக்ட். அம்புட்ரா. இங்க ஆக்சுவலா 25 இருக்கு. 36, 26 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். இந்த டியையும் நாளைக்கு நான் கொண்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. சாட்டர்டே சண்டேல கொண்டு வந்துடுறேன். மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் அதெல்லாம் ஈஸியா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம், அதான் இதை லாஸ்டா வச்சிருந்தேன். மிஸ்ஸிங் நம்பர் கொடூரமான பேட்டர்ங்க. ஆனா ஒண்ணு பார்த்தா தெரியும். என்ன தெரியுது? இது 2ஆ இருக்கிறப்ப இங்க 3ஆ இருக்கு. 24, 36, 10, 15. இங்க பாருங்களேன், 2ஆ இருக்கிறப்ப 3ஆ இருக்குன்றப்ப இங்க பாருங்க. இங்க 2ஆ இருக்கிறப்ப இங்க 3ஆ இருக்கான்னு செக் பண்ணுவோமா? 15னா 3 டைம் 14க்கு 3 21. மொத்தமாவே 2ஆ இருக்கிறப்ப 3ஆ இருக்கான்னு செக் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? இதான் 2 பார்ட்னா இது 3 பார்ட்டா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணு. இங்க பார்த்தாலே தெரியுது அழகா 2 3 2 3. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 3, 30க்கு 45, 4க்கு 6. இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போதும். 1536 2ஆ இருக்கிறப்ப இது 3ஆ இருக்கா செக் பண்ணா ஓகே தானே? கேன்சல் பண்ணோம்னா 7 மிச்சம் 1, 6 மிச்சம் 1, 8, 3 டைம்ஸ் 2100, 180, 24, 4, 10 மிச்சம் 1, 23 கரெக்டா இருக்கு. ஓகே, அப்ப இது 2ஆ இருக்கிறப்ப இது 3ஆ இருக்கணும். 34 தான் 2 பார்ட்னா 3 பார்ட் 51, 56 தான் 2 பார்ட்னா 3 பார்ட் 84. இதுதான் ஆன்சர். முடிஞ்சு. நெக்ஸ்ட் 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 இது என்னடா பேட்டர்னு? இங்க பாருங்களேன், இதோட ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைமோ 5 டைமோ இருக்கு. நம்ம 6 டைம் போனோம்னா 72,000. 12 into 12,733 6 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 12,000க்கு ஒரு 72,000, 700க்கு 4,200, 30க்கு 6 டைம் 180, 18, 8, 9, 376. ஒரு 2 ஆல்மோஸ்ட் 54 டிஃபரன்ஸ் இருக்கு.
ஓகே. நான் இத 6ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேங்க. 6ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். 6 6ஆல டிவைட் பண்ணேன்னா 12 12 மிச்சம் 4 7 மிச்சம் 2 7 மிச்சம் 2 4 மிச்சம் 1 2 ஓகே. 4 மிச்சம் 1 2 ஓகே. இத விட எவ்வளோ கம்மியா இருக்கு? 9 கம்மியா இருக்கு. சோ 2 பேட்டர்ன் இருக்கு. எய்தர் இதோட இன்டு 6 பிளஸ் 54 ஆர் பை 6 மைனஸ் 9. அடுத்து இங்க செக் பண்ணுவோம். இது எத்தனை டைம் மாதிரி இருக்கு? இன்டு 5 மாதிரியே இருக்கா? இங்க பார்த்தாலே தெரியுது. இன்டு 3 சம்திங். இன்டு 3 சம்திங்னு தெரியுதா? அதே மாதிரி இங்க டிவைடட் பை 5 பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்க. இத 12733 டிவைடட் பை 5 பண்ணோம்னா 2 டைம் பேலன்ஸ் 2 5 டைம் பேலன்ஸ் 2 4 டைம் பேலன்ஸ் 2 4.6 மைனஸ் எவ்வளோ? மைனஸ் எவ்வளோ? மைனஸ் 6ஆ? மைனஸ் 9 இங்க இருங்கய்யா இருங்கய்யா. 25 மிச்சம் 2 4 மிச்சம் 3 3 6 டைம் 6 டைம் 6 டைம் 0.6 ஓகே. 2546.6 மைனஸ் 8 இங்க மைனஸ் 9 இங்க மைனஸ் 8 பை 6 மைனஸ் 9 பை 5 மைனஸ் 8 பேட்டர்ன் வருது. அப்போ பை 5 பை 4 மைனஸ் 7 பை 3 மைனஸ் 6 பை 3 மைனஸ் 6 இருக்கான்னு செக் பண்ணிக்கோமா. 0.65 பை 3 போட்டோம்னா 209.2 ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் சம்திங் 209 மைனஸ் 6 ஓகே கரெக்டா இருக்கு. அப்ப இங்க பை 2 மைனஸ் 5 பாயிண்ட்ல இருக்கிறத 2 டிஜிட் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அப்ப இங்க பை 1 மைனஸ் 4. இப்ப நீங்க இங்க பை 2 மைனஸ் 5 பண்றது பெட்டரா பை 1 மைனஸ் 4 பண்றது பெட்டரானா இதுதான் பெட்டர். பிளஸ் 4 பண்ணி இன்டூ 1 பண்ணா வந்துரும்ல. 96.6 அதான் ஆன்சர். 96.6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் யா நெக்ஸ்ட் பார்த்தாலே தெரியுது 0.5 1/2 இத பார்த்தாலே தெரியுது 3/2வா? ஆமா இது 3 பார்ட் இது 2 பார்ட்னா 3 பார்ட் 2 பார்ட்னா 3 பார்ட். அடுத்து 5/2வா தான் இருக்கணும். 1/2 3/2னா அடுத்து 5/2 தான் ஆப்வியஸ்லி. 3 பார்ட்னா 5 பார்ட்டா? 3 பார்ட்னா 5 பார்ட் இல்லையே இல்லையே ஏதோ இடிக்குது. செக் பண்ணிருவோமா 33.75க்கும் 84.37 ஆக்சுவலா இது 5 தான் 375 தான். எவ்வளோன்னு செக் பண்ணோம்னா இங்க ஒரு 0 வரும். 25 டேபிள் அடிச்சோம்னா இது 13 டைம் பேலன்ஸ் 12 5 டைம் 0 ஓகே. இங்க 12 டேபிள் அடிச்சு 25 டேபிள் அடிச்சோம்னா 3 டைம் பேலன்ஸ் 9 3 டைம் பேலன்ஸ் 8 28 18 18 7 டைம் பேலன்ஸ் 12 5 டைம் ஓகே. 3375 135 இந்த டேபிள் 15 டேபிள் அடிப்போமா 25 டேபிள்லயே மறுபடியும் அடிப்போம். 5 மிச்சம் 10 4 54 கீழே இங்க 1 மிச்சம் 8 3 மிச்சம் 12 5 ஓகே. மறுபடியும் 9 டேபிள்ல 6 15 2 5 5/2 தான் இன்டு 5/2 தான் இன்டு 5/2 தான். இப்ப இங்க இன்டு 7/2வா? ஆப்வியஸ்லி இருக்கதான் போகுது. இங்க இன்டு 9/2 வருதான்னு மட்டும் பார்த்தோம்னா ஆன்சர் ஓகேவா. இன்டு 9/2 எப்படி பண்ணுவீங்க? 31/2 இன்டு 9 ஓ கடுப்பாக இருக்கிறதா? பை 2 ஃபர்ஸ்ட் பண்ணிரும். 1 1 4 பேலன்ஸ் 1 7 பாயிண்ட் 6 பேலன்ஸ் 1 5 ஓகே. இது வரைக்கும் வச்சுக்கோ. இன்டு 9 பண்ணுவோம். இன்டு 9 பண்ணா 100 900 40 9s are 360 7 9s are 63 0.6 into 9
5.4 அப்ராக்சிமேட்டா வச்சுட்டு 8 12 மிச்சம் 1 13 1328 பாயிண்ட் சம்திங் அம்பிட்டு தாங்க. நெக்ஸ்ட் கொடூரமா இருக்கும். கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். டிஃபரன்ஸ் 0 10 மைனஸ் மைனஸ் எவ்வளோ 24 24 பிளஸ் 70 இல்ல 70க்கு 2 கம்மி 68 என்னங்க 4 கியூப் மைனஸ் பிளஸ் 4 3 கியூப் மைனஸ் 3 2 கியூப் பிளஸ் 2 1 கியூப் பிளஸ் 1 மைனஸ் 1 இப்போ இங்க மைனஸ் 5 கியூப் மைனஸ் 5 மைனஸ் 5 கியூப்னா மைனஸ் 125 மைனஸ் 5 மைனஸ் 120 3 கியூப் மைனஸ் ஓகே. இப்ப 120 சப்ராக்ட் பண்ணோம்னா 6 தான் ஆன்சர். அன்புட்டு தான் ஓகே. எத்தனைடா into 2 plus 10 into 2 minus 10 into 2 plus 10 into 2 minus 10 which means 16 தானே. அன்புட்டு தான் ஓகே. இப்ப நம்ம இதுல இருக்க அப்ளிகேஷன் மற்றும் கட்டன்னு அப்ரோச் பார்க்க போறோம். ஐயா ஒரே ஒரு கொஸ்டினை விட்டுட்டேன் காலையில. இந்த கொஸ்டின் ரயில் ஃபேர் 5 ரூபாய், பஸ் ஃபேர் 10 ரூபாய், ஏர் ஃபேர் 20 ரூபாய். ஒருத்தன் ஜெய்ஷான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் விசாகப்பட்டினத்துல இருந்து மதுரைக்கு போறானா, மதுரையில இருந்து குண்டூர் போறானா, குண்டூர்ல இருந்து ஊட்டி போறானா, பஸ் வழியா போறானா. விசாகப்பட்டினத்துல இருந்து மதுரைக்கான டிஸ்டன்ஸ் ஏர்ல போறான். விசாகப்பட்டினம் டு மதுரை, மதுரை டு குண்டூர், குண்டூர் டு ஊட்டி. விசாகப்பட்டினம் டு மதுரை எவ்வளோ 670. மதுரை டு குண்டூர் எவ்வளோ மதுரை டு குண்டூர் 670 470 670 குண்டூர் டு ஊட்டி 570 600 400 500 எல்லாமே 70 670 470 570 ஓகே. இது ஏர்ல போறான் அப்ப 20 ரூபா பெர் கிலோமீட்டர். இது ட்ரெயின்ல போறான் 5 ரூபாய் தான். இது பஸ்ல போறான் 10 ரூபாய் ஓகே. இன்டு 2 எவ்வளோங்க 134,000 இன்டு 5 எவ்வளோங்க 2350 5700 0 5 10 14 மிச்சம் 1 14 16 16 21 21450. இது காலையில விட்டுட்டேன். இப்பதான் பார்த்தேன் அப்ளிகேஷன் பண்ணலான்னு போறப்ப. சரி வாங்க வரிசை அப்ளிகேஷன் பண்ணுவோமா. ஒரு ஷாப்கீப்பர் 60 கேஜி ஏதோ மெய்ஸ் வாங்குறானா, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறானா. அப்போ ஒரு கேஜியோட விலை 40 ரூபாய் ஓகே. He sold 1/4 of the maize at profit of 10%, 5/12 at profit of 22%, மிச்சத்தை 25% ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுல 1/4 என்னங்கய்யா 15 கிலோ. இதை எவ்வளவு ப்ராஃபிட் 10% 4 ரூபா ப்ராஃபிட் விற்கிறான். 5/12 எவ்வளோ 5/12னா 5 25 கிலோ. இது என்ன ப்ராஃபிட்ல 22% ஆஃப் 40 ரூபா இந்த ப்ராஃபிட்ல விற்கிறானா. ஓகே. அடுத்து மிச்சம் 20 கிலோ. இது என்ன ப்ராஃபிட்ல 25% அதாவது 10 ரூபாய் ப்ராஃபிட்ல விற்கிறானா. இங்க 60 ரூபா கிடைக்கும். இங்க பை 4 இது 10 220 ரூபா கிடைக்கும். இங்க 200 ரூபாய் கிடைக்கும். ஓவராலா 420 480 விட்டுத்தாங்க ஐயா. ஒரு போலீஸ்மேன் ஒரு திருடனை 8 மணிக்கு சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாராம். அவன் வீடு 240 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாராம். தீஃப் அவே ஃப்ரம் த போலீஸ் ஓடுறானா 10 மணிக்கு கிளம்பி. இதனால போலீஸ் அவனை 4 மணிக்கு தான் பிடிக்க முடிஞ்சா. ஸ்பீட் ஆஃப் தீஃப் என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்களேன் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு தான் தீஃப் ஸ்டார்ட் பண்றான். அப்ப இந்த 240ல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றப்போ போலீஸ் இங்க இருப்பாரு, தீஃப் இங்க இருப்பான். 10 மணி ஆகும் பொழுது போலீஸ் இங்க வந்துருவாரா. எவ்வளவு தூரம் வந்திருப்பாரு 120 கிலோமீட்டர் வந்திருப்பாரு. இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்கு. இவர் இங்க ஆரம்பிச்சு தீஃபை ஏதோ ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் தான் பிடிக்கிறாரு. 4 மணிக்கு தான் பிடிக்கிறாரு. எவ்வளவு கிலோமீட்டருங்க எவ்வளவு அவர் 6 மணி நேரம் 60ன்ற ஸ்பீட்ல ஓடி இருந்தாருன்னா
360 கிலோமீட்டர் கழிச்சு தான் புடிச்சிருக்காரு. இங்க இருந்து 360 கிலோமீட்டர். அப்ப தீஃப் வீட்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 240 கிலோமீட்டர் தள்ளி. தீஃபும் 10 மணிக்கு கிளம்புறான். தீஃபும் 10 மணிக்கு கிளம்புறான். 4 மணி வரைக்கும் ஓடுறான். விச் மீன்ஸ் 6 ஹவர்ஸ் ஓடி இருக்கான். இவ்வளவு தூரம் தான் போயிருக்கான். அப்ப அவனோட ஸ்பீடு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். மைண்ட்லயே போட்டுறலாம் அந்த சம்மெல்லாம். நான் உங்களுக்காக எழுதி போடுறேன். இங்க எங்கேயாவது ஈக்குவேஷன் வந்துச்சா? ஈக்குவேஷன் வந்தாதான் நம்ம பண்ற வேலை. மனசுலயே போட்டுறலாம். ஓகேவா? ஓகே. ஒரு ஷாப்கீப்பர் ஒரு சாரிய விக்கிறானா, உன்னோட ப்ராஃபிட் 55%. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணிட்டானா. எக்ஸாம்பிளுக்கு செல்லிங் பிரைஸ் ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் 55% இதுல கால்குலேட் பண்ணிட்டானா ப்ராஃபிட் ₹55. ஓகே, அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதானே செல்லிங் பிரைஸ் வரும். அப்ப காஸ்ட் பிரைஸ் ₹45 இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? இஃப் ஹி மார்க்டு, இஃப் ஹி இந்த இடத்துல ஸ்பெல் இதுங்க கரெக்ஷனுங்க. இன் திஸ் கேஸ் அப்படிதான் கொடுத்துருக்கான். இஃப் கீனா வேற கேஸ்ன்னு அர்த்தம். இன் திஸ் கேஸ் இந்த கேஸ்ல அவன் மார்க்டு பிரைஸ் ஆஃப் சாரியா 420 மோர் தென் காஸ்ட் பிரைஸ்ன்னு வச்சுட்டு இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தால் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேக்குறான். ஓகே, மார்க் பண்றப்ப எதுல இருந்து மார்க் பண்ணுவான்? இதுல இருந்து தான் மார்க் பண்ணுவான். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அவன் மார்க் பண்ணுவான். இதை விட ₹420 அதிகமா வச்சிருந்து அதுல 1/3 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டால் மிச்சம் தான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப 1/3 டிஸ்கவுண்ட் போக 1/3 டிஸ்கவுண்ட் போக மிச்சம் 2/3 தான் செல்லிங் பிரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 100x. ஓகேவா? ஓகே, 3 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கவும், 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கவும். 90x plus 840 equal to 300x, which means 840 equal to 210x. x value 4. x value 4னா கொஸ்டின் செல்லிங் பிரைஸ் 100 into 4 400 அம்புட்டு தான். நெக்ஸ்ட் 4 காயினை ஒன்னா டாஸ் பண்றாங்க. ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட் கெட்டிங் 2 ஹெட். சாரி, 4 காயின் ஒன்னா போடுறாங்கன்னா 2/4. இதுதான் டோட்டல் சான்ஸ். கீழே 16. ஓகே, இப்ப இது வரதுக்கான சான்சஸ் எவ்வளவுன்றத விடுங்க. வராததுக்கான சான்சஸ் எப்பப்போ இருக்கும்னா, ஒரு ஹெட் 3 டெய்ல். இந்த ஹெட் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கலாம்? செகண்ட் பிளேஸ்ல இருக்கலாம், தேர்ட் பிளேஸ்ல இருக்கலாம், ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கலாம். அப்போ இதை மட்டும் எழுதியே கண்டுபிடிச்சிடணும். 4 பாசிபிள் இருக்கு. அப்புறம் எல்லாமே டெய்லா இருக்கிற பாசிபிள். இதை தவிர வேற ஏதாவது 2 ஹெட் இல்லாம இருக்கிற பாசிபிள் இருக்கு. அவன் 2 ஹெட் அட்லீஸ்ட் கேட்டிருக்கான். அட்லீஸ்ட் இல்லாம 2 ஹெட் இல்லாம இருக்க பாசிபிள் 5. அப்ப அவன் கேட்டிருக்க பாசிபிள் 11. டோட்டல் 16ல 5 சான்ஸ்ல தான் இது இல்லாம இருக்கும். அப்போ 11 தான் நம்மளோட ஆன்சர். 11/60. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் இருக்கு. பின்னாடி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. எல்லாம் Janu has some money. She can buy 40 book or 90 pen with it. ஓகே, அதுல அவளால 40 புக்கு இல்லைன்னா 90 பேனா வாங்க முடியுமா? 40 புக்கு வாங்குற காசு தான் 90 பேனா வாங்குற காசாம். ஓகேவா? இப்போ புக்குக்கும் பெண்ணுக்குமான ரேஷியோ 9/4. ரேட்டுக்கான ரேஷியோ. ஓகே, அப்ப அவட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்ட்டு 9 போட்டு 360 அவட்ட இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? இங்க இன்ட்டு 4 போட்டாலும் 360 வரும். ஓகே, she kept 20% of the money for food. With the remaining she buys 36 பென்னு அண்ட் சம் புக். எவ்வளவு புக்கு வாங்கியிருப்பா? இதுதான் கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்களேன். இவட்ட 360 into 10 இந்த அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? இதுல 360 into 2 20%னா 2 தானே. சாரி, 36 into 2 36 into 10 இந்த அமௌண்ட் இருக்கு. 360 இந்த அமௌண்ட் இருக்கு. நான் கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இத சேவிங்ஸா வச்சுட்டா மிச்சம் 36 into 8 இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான்? இதுல 36 பேனா வாங்கிடுறான். 36 into பெண்ணோட விலை ₹4. பெண்ணோட விலை ₹4. ஓகேவா? அப்போ மிச்சம் 36 into 4 இந்த அமௌண்ட்டுக்கு தான் என்ன வாங்குறா? புக்கு வாங்குறா. புக்கு. இது பெண்ணு வாங்கிட்டா, இதுலதான் புக்கு வாங்கியிருப்பா. எவ்வளவு புக்கு வாங்கியிருப்பா? ஒரு புக்கோட விலை ₹9. கேன்சல் பண்ணோம்னா 4 4 4 60. 16 புக்கு வாங்கியிருப்பா. கம்ப்யூட்டர் ஆன்சர் போட்டு எங்கேயாவது நான் பெரிய வேல்யூ பண்ண 3 டிஜிட்டே தேவையில்லை. இந்த சம்ல 3 டிஜிட்டே தேவையில்லை. நெக்ஸ்ட், அயலன் இஸ் 2 year younger than பூமி. பூமி whose age is 12. பூமி ஏஜ் 12, அயலன் ஏஜ் 10. அப்போ when 10 years is subtracted from the percentage of ஸ்ரீயா, ஸ்ரீயால இருந்து 10 சப்ராக்ட் பண்ணி
அதை 6ஆல டிவைட் பண்ணா விச் இஸ் ஈக்குவல் டு அயலனோட ஏஜா. இப்ப இன்டூ 10 போட்டா 60 பிளஸ் 10 போட்டா ஸ்ரேயாவோட ஏஜ் 76. ஓகே, அப்ப இந்த 3க்கும் ரேஷியோ கேக்குறாங்க. 5:6:35 அம்புட்டு தான். நெக்ஸ்ட் A and B alone can complete a piece of work 20 and 30 days. Both of them started doing the work, but after 4 days they left the work. ஓகே, அவங்களோட எஃபிஷியன்சி வேணும் இந்த இடத்துல. 20 30 டோட்டல் 60 3 2 4 நாள் வேலை பார்க்குறாங்க. 5 வேலை சேர்ந்து பார்த்தா பார்க்க முடியும். அப்ப 4 நாளைக்கு 20 வேலை பார்த்துருப்பாங்க. மிச்சம் 40 வேலை இருக்கு. இந்த 40 வேலையை சி மற்றும் 16 நாள்ல முடிக்கிறானா, விச் மீன்ஸ் இது 8 டேபிள்ல போட்டோம்னா 5/2 2.5. சியோட எஃபிஷியன்சி 2.5. சியோட எஃபிஷியன்சி 2.5. ஓகே, டைம் டேக்கன் பை பி அண்ட் சி டுகெதர் டு கம்ப்ளீட் 75% ஆஃப் ஒர்க். 75% ஆஃப் ஒர்க். இதுல 75% 45 ஒர்க்கை இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 4.5 பார்த்தா 10 நாள்ல முடிச்சிருவாங்க. இங்கிட்டு தான். நெக்ஸ்ட் ஏல ஒயினும் வாட்டரும் இந்த ரேஷியோல இருக்கான். பில இவ்வளவு பர்சன்டேஜ் ஒயின்னு மிச்ச வாட்டர் இருக்கான். அப்ப 37.5 3/8 3 பாட்டம் 60னா டோட்டல் 160. டோட்டலா 160 இருக்கு. ஃபைனல் மிக்சர் கண்டெயின் 40% வாட்டரா. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்றப்ப ஃபைனலா வாட்டர் இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்றாங்க, விச் மீன்ஸ் இதுல டோட்டல் பார்ட் எவ்வளவுங்க? 17 + 13 30x. இதையும் இந்த 160ஐயும் ஆட் பண்றாங்க. இது கண்டெய்னர் பில இருக்க டோட்டல். கண்டெய்னர் பில இருக்க வாட்டர் எவ்வளோ? 60. ஏல இருக்க வாட்டர் 13x. இதை ஆட் பண்றப்போ 40% வருதான் அவுட் ஆஃப் டோட்டல்ல. இது 40 பார்ட் அவுட் ஆஃப் டோட்டல்ல. ஓகேவா? ஓகே, 0 எல்லாத்துலயும் காமனா இருக்கு, அடிச்சிடலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடலாம். விச் மீன்ஸ் இது இங்க மல்டிப்ளை ஆகும், இது இங்க மல்டிப்ளை ஆகும். 13x + 60 ஈக்குவல் டு 3 4s are 12x + 64. இங்க x ஈக்குவல் டு 4. எக்ஸ் வேல்யூ 4னா கொஸ்டின் என்னது? இனிஷியலா இருக்க ஒயின் 14 × 4 which is 68. அம்புட்டு தானே. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சூப்பரா இருக்குங்க, ஜாலியா இருக்கு. ஃப்ரூட் வெண்டர் குவாவாவும் பியர்ஸும் விற்கிறாரா. ஈக்குவல் ரெவன்யூ கிடைக்குதா ரெண்டையும் விற்கிறனால. இவருக்கு 20% ப்ராஃபிட் குவாவால கிடைக்குதான். குவாவாவோட பிரைஸ் நான் 100Gன்னு வச்சுக்கிறேன். பியர்ஸோட பிரைஸ் 100Pன்னு வச்சுக்கிறேன். இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதா? 20% ப்ராஃபிட். அப்ப இதோட செல்லிங் பிரைஸ் 120. இதுல 25% ப்ராஃபிட் கிடைக்கிறான். இதோட செல்லிங் பிரைஸ் 125P. இஃப் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பியர்ஸோட ரேஷியோவும் குவாவோட ரேஷியோவும் இவ்வளவுனா இதனால இவனுக்கு வரப்போற ரெவன்யூ, இப்ப வந்துட்டு 2 பழம் தான் இருக்கு, இங்க 3 பழம் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. ரெவன்யூ எவ்வளவு வரும்? 240G வரும். இங்க வர ரெவன்யூ 375P. கொஸ்டின் அது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பியர் டு கோவா. பியர் டு கோவா ரெண்டுக்குமான ரேஷியோ 100P/100G தானே. இப்போ காஸ்ட் பிரைஸ் வேணும்னா இந்த ரெண்டையும் அப்படியே ரேஷியோ எடுத்தோம்னா G/P கிடைச்சிருமா? அப்படியே டிவைட் பண்ணோம்னா ஓகே, P/, இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல், அது தெரியும்ல. டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கல்ல. ஈக்குவல் 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 ரெவன்யூ கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு P/G ஈக்குவல் டு எவ்வளோன்னு பாக்குறோம். G இங்க வந்துருச்சுன்னா இது இங்க போயிடும். 240/375. ஐயா எந்த டேபிள்? 25ல வராது, 16 வராது. சரி 5 டேபிள்ல அடிப்போம். 748. 5 டேபிள்ல 7 மிச்சம் 2 75. ஓகே, 48 75. 3 டேபிள்ல மறுபடியும் 16 25. ஓகே, 16:25 தான் ஆன்சர். பட் தானா? ஐ திங்க் இதான் லாஸ்ட் சம்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. ஓகே, இதை மறந்துட்டேன் பாருங்க. தேர்ட் செஷன்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இஃப் த எல்சிஎம் ஆஃப் இதை எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. கொஸ்டின் ஆக்சுவலா தப்பா இருக்கு. இங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கய்யா. இந்த அருணன்ட்ட கேட்டு வாங்கினது இந்த கொஸ்டினை நான் எடுத்துக்கிறேனே, நல்லா இருக்குன்னு. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க. என்னடா இதை வச்சு எப்பறம் எடுக்கிற? டேட்டா சஃபிஷியன்சில மேல இருக்கிறத வச்சு கேட்கிறியடா அப்படின்னு கேட்கலாம். ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இவ்வளவுதான் கொஸ்டின். இதெல்லாம் தேவையில்லை. மெமரி பேசினாலே ஏதோ மிஸ்டேக் இருக்கு, விடுங்க. சஃபிஷியன்சி, டேட்டா சஃபிஷியன்சி எப்போ கரெக்ட் எப்போ கொஸ்டின் நான் சொல்றேன் கேளுங்க. டேட்டா சஃபிஷியன்சினா என்னன்னா
அவன் இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றான்ல, இந்த எக்ஸ் வேல்யூவை இத வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல இத வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல சேர்த்து கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? இங்கேயே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எந்த ஆன்சரும் இல்ல. ஆக்சுவலா இங்கேயே கண்டுபிடிக்க முடியும். நீங்க எக்ஸ் இங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 16 ஒரு நம்பரு 40. இதோட எல்சிஎம் 160ன்றாங்க. இங்க வாங்களேன். இந்த நம்பரே விட்டுருங்க. இந்த 2க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2:5 which means 80. 80 தான் எல்சிஎம்மா இருக்கும். 80 தான் எல்சிஎம்மா இருக்கும். ஓகேவா? 80 தான் ஸ்ட்ரெயிட்டாவே எல்சிஎம்மா இருக்கும். ஆனா டோட்டல் எல்சிஎம் 160 இருக்கு. 160 எல்சிஎம்மா இருக்கணும்னா இன்னொரு நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? எய்தர் 80 இருக்கணும், இல்ல 160 இருக்கணும். இத தவிர வேற எந்த நம்பராவது இருந்தா 160 இருக்க சான்ஸ் இருக்கா? இத தவிர வேற எந்த சின்ன நம்பர் இருந்தாலும் 160 இருக்கிறதுக்குன்னா சான்சஸ் 160 இல்ல 80 தான் இருக்கணும். அதுல 80 இருக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா 80 இருந்துச்சுன்னா இந்த 3க்குமான எல்சிஎம் 80 ஆயிரும். 80 இருக்க சான்ஸ் இல்ல. ஒன்லி வேல்யூ 160 இருந்தா மட்டும்தான். எக்ஸ் வேல்யூ 160 இருந்தா மட்டும்தான் இந்த எல்சிஎம் 160 இருக்கும். இல்லைன்னா வாய்ப்பே இல்ல. நீங்க அதுக்கு கீழே எந்த வேல்யூ வச்சாலும் வாய்ப்பு கிடையாதுங்க. 4 வச்சீங்கனாலும் 80 தான். எது வச்சாலும் மேக்ஸிமம் இந்த 2க்கு கீழே எந்த வேல்யூ வச்சாலும் 80 தான். இதுக்கு மேல ஏதாவது வைக்கணும்னா 160யோட மல்டிபிள்ல தான் வைக்கணும். 160யோட மல்டிபிள்ல எந்த நம்பர் இருக்கு? 160, 80 அடுத்து 3ல வராது 40. அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். இதுல நீங்க இந்த 2ம் வைக்க முடியாது. இந்த 2 வச்சீங்கன்னா இதோடயே முடிஞ்சிடும். 80 தான் இருக்கும். இந்த 2யும் வச்சீங்கனாலும் 80 தான் இருக்கும். இத வச்சா மட்டும்தான் 160 வர்றதுக்கான ஒன்லி பாசிபிள். அப்ப எக்ஸோட வேல்யூ 160ன்னு இங்கேயே முடிச்சிடலாம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? 3 நம்பர் இருக்குங்கய்யா. 16, 40. இந்த 2க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தாலே 80. ஓகேவா? இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது கண்டிப்பா 160 தவிர எந்த வேல்யூவா இருந்தாலும் 160 வரைக்கும் சான்ஸ் இல்ல. ஏன்னா இதுவே 80. கண்டிப்பா இங்க வரவன் எப்படி இருக்கணும்? 80 இருக்கணும். 80க்கு மேலயாச்சும் இருக்கணும். 80 கீழ இருந்தா கண்டிப்பா எல்சிஎம் 80 தான் இருக்கும். இங்க எல்சிஎம் 160ன்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் 160ன்னு சொல்லிட்டான். 80 கீழ எந்த வேல்யூ இருந்தாலும் ஈவன்ல 2, 4, 8 எந்த வேல்யூ இருந்தாலும் 16 எது இருந்தாலும் 80 தான் இருக்கும். சோ அந்த இடத்துல வேல்யூ எப்படிடா வரணும்? உங்க டவுட் வரலாம். அப்ப 32 இருக்கக்கூடாதா? 32 இருக்கக்கூடாதா? 32 இருந்தா 80க்கும் 32க்குமான ரேஷியோ 5, 2 இருக்கலாங்க. ச்சே. இத பார்க்காம விட்டேன் பாருங்களேன். கொஸ்டின் கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. ம். எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. 2 பாசிபிள் வருது. 32 இருக்கலாம், 160 இருக்கலாம். 64 இருக்கலாமா? 64 இருக்க முடியாது. 2 பாசிபிள் வருது. உங்களுக்கு நடத்துறப்ப தான்யா பார்க்கிறேன். நெய்தர் தான் ஆன்சர். மல்டிபிள் ஆஃப் 5ன்ட்டாங்கன்னா 160. ஈவன் நம்பர் மட்டும் வச்சோம்னா 2 பாசிபிளும் வரும். சோ 1 அலோன் கிடையாது. 2 அலோன் வச்சு பண்ணிக்கலாம். ஆன்சர் 2 அலோன்யா. சாரிங்கய்யா. நான் இந்த கொஸ்டின வேற மாரி நெனச்சேன். உங்களுக்கு சொல்லி தரப்ப எனக்கு வேற மாரி வந்துருச்சு. 2 அலோன். அலோன் சஃபிஷியன்ட். மல்டிபிள் ஆஃப் 5 நான் 160 மட்டும் தான் வரும்னு நெனச்சேன். 32 இப்போ உங்களுக்கு சொல்றப்ப ஸ்ட்ரைக் ஆன நம்பர். எக்ஸ் வேல்யூ 32ஆவும் இருக்கலாம், இல்ல 160ஆவும் இருக்கலாம். எக்ஸாக்ட் வேல்யூன்றோம். அப்ப ஏதோ ஒரு வேல்யூ தான் நம்ம சொல்லணும். ஈவன் நம்பர்ன்றப்ப 2 பாசிபிள் இருக்கு. அப்ப இத வச்சு தனியா சொல்ல முடியாது. ஆனா மல்டிபிள் ஆஃப் 5ன்றப்ப இந்த ஒரு பாசிபிள் தான். இதுதான் ஆன்சர்ன்னு போட்டு போயிரலாம். இது கிடையாது. 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட்யா. சோ சரியான கொஸ்டினுங்க. விவோ பிரிலிம்ஸ்க்கு எக்ஸாக்ட் லெவல் கொஸ்டின். ஓகே முடிச்சுக்கலாம். நான் வேற என்னமோ நினைச்சு ஆரம்பிச்ச கொஸ்டின் வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. முடிச்சிடலாங்கய்யா. டாடா பை பை.